சுலேகா ஆஸ்ட்ரோவின் கடகராசி நேயர்களே, அன்பு வணக்கம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு ஞானத்திற்கு அதிபதி, அதாவது ஞானத்தை தருபவன் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது குருவையும் அல்லது குருவுக்கு நிகரான சுக்கிரனையும் எடுத்துக்கொண்டாலும் புதனும் ஒரு ஞானத்தை தருபவன் தான், கல்வியை தருபவர் தான் புதன். ஆனால் ஒரு மாயையான ஒரு தோற்றத்தையும் மாயமான ஒரு பிம்பத்தையும் நமக்கு காட்டி கொடுப்பவர். இந்த மாயைக்கு அதிபதியான கிருஷ்ணர். அதனால்தான் பச்சை வர்ணத்தை நாம் புத பகவானுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த புத பகவான் ராசியில் வீற்றிருந்து உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் மேன்மைப்படுத்த போகிறார். சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த ஏற்ற இறக்கங்கள் நிவர்த்தியாகும். நல்ல ஒரு புத்தி மேன்மை, அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறையாக சிந்தித்து அதில் உள்ள சூட்சுமங்களை புரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு செவ்வாய் பகவான் உதவி செய்ய போகிறார். மிக முக்கியமாக பல நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் என்று கூட நாம் இதை சொல்லலாம். அதே நேரம் குரு பகவான் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு நல்ல சுமூகமான உறவுகளில், அதே நேரம் உறவுகளில் இருந்த விரிசல்கள் சரி செய்யப்படும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தருணங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உடல் ரீதியான பிரச்சனைகள் தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும். ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் பொடி செய்ய கேது பகவான் அபோகிலஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். புத பகவான் 2ஆம் இடத்திற்கு 19ஆம் தேதிக்கு மேல் பெயர்ச்சியாகும். இந்த நல்ல ஒரு தருணத்தில் உங்களுக்கு மேன்மை, அதே நேரம் கௌரவம் வந்து சேரப்போகிறது. உங்களுடைய வாக்கில் ஒரு தெளிவு தெரியும். அடுத்தவர்களிடத்தில் இனிமையாக பேசுவதற்கு அந்த ஒரு வாரம் நீங்கள் காத்து கொண்டிருந்தால் பலவிதமான மாற்றங்கள் உங்களுள் நிகழும். 17ஆம் தேதிக்கு மேல் ஒரு சிறிய பயம் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. குடும்ப வருமானம், குடும்பத்தார்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள் வந்து சேரப்போகிற அற்புதமான தருணம். உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு சில விஷயங்கள் செய்தால் போதும். தினமும் மாலை சந்திரனை பார்த்து ஒரு தியானம் செய்வது, அல்லது சந்திரனை நோக்கி ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அவருடைய ஸ்லோகங்களோ அல்லது அவரை பற்றியோ நீங்கள் நினைப்பதோ அல்லது அவர்களுடைய கதையை படிப்பதோ, இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து வரலாம். சந்திரனை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு பலம் சேரும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். முடிந்தால் திருமலைக்கு சென்று வருவது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். ஆனால் அஷ்டம சனி காலம் என்று நீங்கள் பயந்து கொண்டு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறீர்கள். அதை மாற்றி அமைத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அந்த விஷயத்தை தொடங்குங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு செவ்வாய் பகவான் உதவி செய்யும். செவ்வாய் பகவான் என்பவர் உங்கள் ராசிக்கு ஒரு யோகி. அந்த யோகி உங்கள் ராசியை பார்வையிடுகின்ற இந்த அற்புதமான நேரம் யோகம் வந்து சேரும். குரு பகவானும்
உங்களுக்கு மேன்மையை கொடுப்பதற்காகவும் பங்குச்சந்தை, லாட்ரி, காசினோ போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பதும் அதன் மூலமாக வருமானத்தை வரச் செய்வதற்கும் குரு பகவான் உதவி செய்வார். இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய இஷ்டங்கள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆனால் உங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம், திறமை இதெல்லாம் இருக்கிறது. அதாவது உங்களுடைய எதிராளியான கணவன் அல்லது மனைவி இவர்களுக்கு அவர்களிடம் கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லோருக்காகவும் தியாகம் செய்யக்கூடிய நீங்கள், ஒரு தாயை போன்ற குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் பலவிதமான வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது. நல்ல தருணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தை வீண் செய்யாமல், விவாதத்திற்குள் நீங்கள் செல்லாமல், இறை வழிபாட்டிலும் உங்களுடைய மூத்தோர் சொல் கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை இந்த மாதம் எடுத்துக்கொண்டு வந்து தரும். இறை வழிபாடு என்று சொல்லும் பொழுது ஆடி மாதத்தில் அம்பாளினுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். சகலவிதமான செல்வங்களையும் சம்பத்தையும் இந்த மாதத்தை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம்ஜிநாதன். நன்றி, வணக்கம்.